நான் உன்னதமானவர் மறைவில நிற்கிறேன். நான் உன்னதமானவர் மறைவில நிற்கிறேன். சர்வ வல்லவர் மேலே தங்குவேன். சர்வ வல்லவர் மேலே தங்குவேன். நான் தங்குவேன். ஆமென். அதிகமா காணப்படும் இச்சை நாவி கர்த்தர் அதை நிர்மூலமாகும். துதிங்கள துதிங்கள துதிங்கள. இச்சை நாவி, இச்சை நாவிகள் எங்க தேசத்துல பரவக்கூடாது. எங்க தமிழ்நாட்டுல பரவக்கூடாது. எங்க வீட்டுல பரவக்கூடாது. பெரியவர்கள், வாலிபர்கள் தவறான பழக்க வழக்கத்துக்குள்ள இச்சையில சிக்கி கொள்ளுவாங்க. கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும். அந்த ஆவியை துரத்தணும். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? நல்ல துதிங்கள, நல்ல துதிங்கள. இச்சையின் ஆவிக்காக ஜெபிங்கள. கண்கள்ல இச்சையை கொண்டு வர ஆவிகளை கர்த்தர் துரத்துமே, துரத்துமே. கைத்தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? தலையை கர்த்தர் உயர்த்த போறார். தலையை கர்த்தர் உயர்த்த போறார். இந்த வருஷம் உங்களை உயர்வுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறார். உங்களை மேன்மையா கர்த்தர் வைக்க போறார். நீங்க சென்ற வருஷத்துல பட்ட கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், பொருளாதார நெருக்கங்கள், இந்த வருஷத்துல உங்க வீட்டை விட்டு கர்த்தர் துரத்த போறார். கடத்தின் ஆவியை துரத்த போறார். கஷ்டத்தின் ஆவியை துரத்த போறார். உங்க வீட்டுல என்னென்ன கடன்கள், கஷ்டங்கள், கண்ணீர், வேதனை இருக்குதோ இந்த ஆண்டு கர்த்தர் அதை துரத்த போறார். உங்க தலையை உயர்த்த போறார். சத்துருக்கு, உன்னை சுத்தி இருக்கிற சத்துருக்கு மேலாக தலையை கர்த்தர் உயர்த்த போறார். உன்னை சுத்தி இருக்கிற சத்துருக்கு மேலாக தலையை
உயர்த்த போறார். யெகோவா சம்மா, யெகோவா சம்மா. இந்த வருஷத்துல யெகோவா சம்மாவா உங்களோட கூட இருப்பார். யெகோவா சம்மாவா இருப்பார். நன்றி நன்றி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஹல்லேலூயா. புது வருஷம் சோத்திரம். சொன்னால கை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுமா. ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? குடிக்காரர்களால நிறைய தொல்லை இந்த வாட்டி வருமா? கர்த்தர் தடுக்கணும். ஒரு கையை பிடிங்கள. எத்தனை குடும்பத்துல கணவன் சரியில்லாத மனைவி அடிபட்டு உதைப்பட்டு அந்த குடும்பமே வந்து புருஷனே வானான்னு எத்தனை மனைவிகள் அவங்க வீட்டை விட்டு விலகி போயிருக்கிறாங்க. நான் சொல்றேன், கர்த்தர் என்கிட்ட காட்டினாரு. நிறைய குடும்பத்துல எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அந்த குடிக்கு அடிமையா இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வருஷத்துல நிறைய குடி பெருகுமா. கர்த்தருக்கு சித்தமா தமிழ்நாடு அரசாங்கம் குடி ஒயின் ஷாப்பே இல்லாதபடி இந்த வருஷத்துல கர்த்தர் மாத்தணும். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த ஒயின் ஷாப்பே இல்ல, தமிழ்நாட்டுல மது கடையே இல்லன்னு மூடுற வருஷமா இந்த வருஷம் கர்த்தர் மாத்தணும். இந்த வருஷம் கர்த்தர் மாத்தணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி கேளுங்களேன். தமிழ்நாட்டில் காணப்படுற இந்த குடிக்காரர்களால படுற பாடுகள், படுற வேதனைகள், படுற துக்கங்கள், போலீஸ் வரைக்கும் எத்தனை குடும்பங்கள் போன வருஷம். இந்த வருஷம் கர்த்தர் அவங்களை தொடணும். இந்த வருஷம் கர்த்தர் அவங்களை சந்திக்கணும். இந்த வருஷம் அவங்களை ரட்சிப்பு கர்த்தர் கொண்டு வரணும். கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். அன்பு தனியும், அக்கிரமங்கள் மிகுதி ஆகுமா. அன்பு தனியும், அக்கிரமங்கள் மிகுதி ஆகும் ஆண்டவர் சொன்னார். நிறைய சண்டை, நிறைய வாலிப பிள்ளைகள் தகராறு பண்ணுவாங்களாம். வாலிப பிள்ளைகளுக்குள்ள கொலவெறி ஆவி இந்த வருஷத்துல பிசாசு கட்ட ஒத்து விட்டுகிறான். கர்த்தர் அதை நிர்மலமாக்கணும், அதை நிர்மலமாக்கணும். நம்ம பிள்ளைகளுக்குள்ள, நம்ம சபையில இருக்கிற வாலிப பிள்ளைகளை தேவன் பாதுகாக்கணும். வாலிப பிள்ளைகளை பாதுகாக்கணும். எல்லா கொலவெறி ஆவிகளை நம்ம தேசத்தை விட்டு கர்த்தர் துரத்தணும். துரத்தணும். எல்லாம் சொல்லுங்களேன். கொலவெறி ஆவி, கொலவெறி ஆவி, அன்பு இல்லாத, இரக்கம் இல்லாத, கொலை பண்ற அந்த கொலவெறி ஆவி எங்க தமிழ்நாட்டில் இருக்க கூடாது, எங்க இந்தியாவில் இருக்க கூடாது. இரக்கம் இல்லாத கொலை பண்றது, இரக்கம் இல்லாத கத்தி எடுத்துன்னு ஓடுறது, துரத்துறது, அந்த ஆவிகளை கத்த துரத்தணும். இந்த முதல் தேதியில கத்த துரத்தணும். தமிழ்நாட்டில் அது இருக்க கூடாது. சென்னை பட்டணத்தில் இந்த கொலவெறி ஆவிகள் இருக்க கூடாது. துரத்தணும், துரத்தணும். கைகளை தட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா. சோத்திரம். அது மட்டும் இல்ல, நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய மக்கள் கடை அதிகமா லோன் என்ற பேர்ல நிறைய வட்டி வாங்குறாங்க. இந்த வருஷத்துல கர்த்தர் அவங்களை தொடுவாராம். வட்டி நிறைய லோன் என்ற பேர்ல வேணான்னு சொன்னா கூட லோனை கொடுத்து 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 நீங்க எத்தனை பிள்ளைகள் அந்த கடத்துக்குள்ள அப்படியே அகப்பட்ட போல அந்த கடத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கர்த்தர் அதை மாத்த போற, அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் தொட போற. உண்மையாவே பெரிய பெரிய ஆட்கள், இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்து அதுல லோனு தரேன்னு சொல்லி அந்த லோனு ஒரு மாசம் கட்டலனா, ஒரு 2 நாள் தள்ளி போனா அதுக்கு எத்தனையோ வட்டி, எவ்வளவு நெருக்கங்கள், எத்தனை குடும்பங்கள் அந்த லோனு வாங்கி வேதனை, துக்கங்கள், அவமானங்கள். கர்த்தர் அந்த லோனு கொடுத்தவங்களை, எந்தெந்த நிறுவனங்கள் வந்து லோனுனால வருமானத்தை சம்பாதிக்கிறது வட்டியை, கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை தொடுவாராம். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை சந்திப்பார். இந்த வருஷம் கர்த்தர் உங்களை தொடுவார், உண்மையா தொடுவார். உங்க கஷ்டத்தை கர்த்தர் மாத்த போறார். உங்க கடத்தை கர்த்தர் மாத்த போறார். நீங்க என்ன எவ்வளவு லோன் எவ்வளவு வாங்கி இருக்கிறீங்களா இந்த வருஷம், ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். உங்களை உயர்த்த போறார். உண்மையா விசுவாசிங்க, விசுவாசிங்க, விசுவாசிங்க. சோத்திரம், சோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா, சொல்லுமா. புது வாழ்வு, ஹாப்பி நியூ இயர். எல்லாம் சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். கை கொடுங்க, கை கொடுத்து சொல்லுங்க, ஹாப்பி நியூ இயர். எல்லாம் ஒருத்தருக்கு கை கொடுங்க, ஹாப்பி நியூ இயர். என் தலை என்ன பண்ண போறாரு, உயர்த்த போறாரு. உங்க தலை இந்த வருஷத்துல உங்க தலையை கத்தர். நீங்க யார் யார் முகத்துக்கு முன்பாக கடங்காரன் வந்துட்டானா அப்படி போனீங்களா,
கத்தர் அந்த கடன்காரனுக்கு போய் அந்த கடத்தை கத்தர் மாற்ற போறாரு. அந்த கஷ்டத்தை கத்தர் மாற்ற போறாரு. நீங்க யாரால வெக்கப்பட்டீங்க, அவங்க முன்னால கத்தர் உங்க தலையை உயர்த்த பாரு. சந்தோஷமா பாடலாமா? தம்பி, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். தொண்டை உள்ள போய் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார்.
யெகோவா சம்மா முதல்ல உங்களை மேன்மைப்படுத்துவார். ரெண்டாவது யெகோவா சம்மா உங்களை பாதுகாப்பார். மூணாவது யெகோவா சம்மா உங்களை அன்பினால் நிரப்புவார். சொல்லுங்க, ஒருத்தருக்கு சொல்லுங்க. யெகோவா சம்மா உங்களை மேன்மைப்படுத்துவாரு. யெகோவா சம்மா உங்களை பாதுகாப்பாரு. யெகோவா சம்மா உங்களை அன்பினால் நிரப்புவாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. ஹல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நம்மளுக்கு படிங்க. இது என்ன வாசனம்? யெகோவா ஷம்மா என்னை சுற்றில இருக்கிற என் சத்துருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. கரங்களை தட்டு. நீங்க கூட கடந்த வருஷத்துல நிறைய உங்க வீட்டில் வந்த பிரச்சனையில தலையில அடிச்சுன்னு இருக்கலாம். இந்த வருஷத்துல கர்த்தர் அதை மாற்ற போறாரு. உங்க வீட்டில் அன்பு இல்லாதவங்களை கூட அன்பினால் கர்த்தர் நிரப்ப போறாரு. நீங்க அதை பார்ப்பீங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரால் முடியாதது எதுவும் இல்லை. அப்போ என்கிட்ட கர்த்தர் பேச சொன்னது என்னன்னா, மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு அப்படின்னு சொன்னார். ஒருத்தருக்கு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. ஒரு நல்ல வீடை கர்த்தர் வாங்கி தர போறாரு. நல்ல வாகனத்தை கர்த்தர் உங்களுக்கு வாங்கி தர போறாரு. சொல்லுங்க. அங்க பேண்ட் நீங்க போட்டதுனால இங்க வர மாட்டுது. இங்க வர ஏசி அப்படி போயிடுது. என்கிட்ட கர்த்தர் பேச சொன்னது என்னன்னா, உண்மையாவே கடந்த வருஷத்துல நீங்க நிறைய பொருளாதார நெருக்கத்தில் இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் கர்த்தர் உங்களை அதை மாற்ற போறாரு. உண்மையா மாற்ற போறாரு. என்கிட்ட கர்த்தர் பேச நிறைய பொருளாதார நெருக்கம். நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் இவங்க ஆண்டவரை தேடுறாங்களே அப்படின்னா தான் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி கூட உங்களை மற்றவங்க முன்னால் அவமானம் கூட படுத்தலாம். நீங்கள் பைபிள் தூக்கின்னு போகும்போது, நீங்கள் சபைக்கு வரும்போது உங்களை பார்த்து அங்கே இருக்கிற நீங்கள் இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்கள் உங்களுக்கு விரோதமாக எதோ பேசியிருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை மாற்ற போகிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் கஷ்டத்தை கர்த்தர் மாற்ற போகிறாரு. உங்கள் கடத்தை கர்த்தர் மாற்ற போகிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்போ ஃபஸ்ட்டு மேன்மைப்படுத்துவார். தம்பி என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மேன்மைப்படுத்துவன்னாரு, உயர்த்துவார்னாரு. ஆமென் சொல்லுங்களா. இந்த வருஷம் உண்மையாக சொல்கிற கர்த்தருடைய கிருபை இந்த வருஷத்தில் ஒரு நல்ல இடத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போகிறாரு. நீங்கள் அதை பார்ப்பீங்க. நம்ம எல்லாரும் அந்த இடத்துல போய் துதிப்போம். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், அந்த இடத்துல 5 வருஷம் கர்த்தர் கிருபையாக நடத்திட்டாரு. ஆனால் இந்த 5வது வருஷம் கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் இதே பகுதியில் ஒரு நல்ல இடத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு போய் நடத்த போகிறாரு. கட்டாயமாக நடத்துவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நான் கர்த்தரை செக் பண்ணேன். ஆமாம், உயர்வு எதுக்கு தராருன்னா நீங்கள் பாருங்கள். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்தில் அங்கே 2 பேர் சிறைச்சாலையில் இருந்தாங்க. சிறைச்சாலையில் 2 பேர் இருந்தாங்க. 2 பேர் ஒரு சொப்பனத்தை காண்றாங்க. அது பாருங்க, அந்த அதிகாரத்தில் 40 வாசிப்பா. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயபாக்கியமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையிலே இருக்கும்போது ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்கள் இடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். அப்போது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் என்று மைக்கில் சொன்னதான்
இல்லைன்னா அந்த சத்தம் வந்து அந்த கேமராவில் கேட்கும்போது காற்று அடிக்கிற போல வருது, ன்னு வரும். மைக் ஆஃப் ஆயிருது. வேற செல்லு போடு. காலமே யோசேப்பு அவர்களிடத்து போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். எப்போ? காலமே. காலமே. இப்போ என்ன அது? இப்போ காலையில் மணி என்ன ஆகுது? இப்போ 1:03. சதான் வெடிய இன்னும் காலையில் வரப்போகுது. அப்போ இந்த இடத்துல எழுதப்பட்டுக்குது, காலமே யோசேப்பு அவரிடத்துக்கு போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? கலங்கி இருந்தாங்கன்னு அங்கே எழுதப்பட்டு இருக்குது. அப்போ பாருங்க, இந்த வருஷத்தில் கலங்கி இருந்தவங்கள நீங்கள் என்ன பண்ணணும்? கலங்கி இருக்கிறவங்களுடைய கண்ணீரை நீங்கள் துடைக்கிறவங்களா மாறணும். யோசேப்பை சுற்றி சத்துருக்கள் நிறையும். அப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்த பிரச்சனையை அவன் பார்க்கல, பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்கள அவன் பார்த்தான். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்க்குறோம், அவங்க அதில் சொல்லப்பட்டுக்குது. ஃபஸ்ட்டு கலங்குறாங்க, ரெண்டாவது துக்க முகமாக இருந்தாங்களாம். அதில் வாசிங்களே 7. அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டான். ஆமென். ஒருத்தருக்கு பார்த்து கேளுங்க, ஏன் துக்கமாகற? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். சொல்லுங்க, துக்கமாக இருக்காத சிரி. ஆமாம் ஆமாம், துக்கமாக இருக்காத. அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது, ஃபஸ்ட்டு கலங்குறான், ரெண்டாவது துக்கமாக இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? நீங்கள் கூட கலங்கின்னு இருக்கலாம், சென்ற வருஷம் முழுவதும் கலங்கி இருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலேருந்து உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அந்த துக்கத்திலேருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வர போகிறார். கலங்குற காரியத்திலேருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டுக்குது, உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறன்னு எழுதப்பட்டுக்குது. உங்கள் துக்கத்தை கூட கர்த்தர் இந்த வருஷத்தில் சந்தோஷமாக மாற்ற போகிறார். எந்தெந்த விதத்தில் நீங்கள் கலங்கி இருக்கிறீங்களோ, துக்கப்பட்டுக்கிறீங்களோ, உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற போகிறாரு. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், 2 பேர் 2 சொப்பனத்தை காண்றாங்க. இப்போ யோசேப்பு அதுக்கேற்ற விளக்கங்களை சொல்கிறாரு. 11 வாசிங்களா? பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது, நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். ஆமென் சொல்லுங்களா? இதில் சொல்லப்பட்டுக்குது, அந்த 3 நாளைக்குள்ள பார்வோனே உன் தலையை உயர்த்துவாரு. உங்க தலையை கூட கர்த்தர் உயர்த்த போறாரு. எதை உயர்த்துவாரு? தலையை உயர்த்துவாரு. இப்போ கடன் வாங்கினா கை வந்து இப்படி மடங்குமா, தலை மடங்குமா? கையை அப்படி போவோம், கடங்கார எதிர்க்கா தலை தான் இப்படி இருக்கும். அப்போ உங்கள் தலை எத்தனையோ கஷ்டத்தில், எத்தனையோ நெருக்கத்தில், எத்தனையோ பொருளாதாரத்தில், ஆமென் சொல்லுங்களேன், எவ்வளோதான் நம்ம தேவனை தேடினாலும் நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உயர்வில்லாத இருக்கிறோம்னு சொல்லி பல நாட்களாக பல வருஷமாக நீங்கள் கலங்கி கொண்டு இருந்திருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம். இந்த வருஷத்தில் கர்த்தர் அதை மாற்ற போகிறாரு. இந்த வருஷத்தில் கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இந்த சபையில் வந்திருக்கிறவங்கள கர்த்தர் உயர்த்த போகிறாரு. உங்கள் தலையை உயர்த்த போகிறாரு. உங்களை கர்த்தர் மேன்மையாக வைக்க போகிறார். என்கிட்ட சொன்னார், தலை இப்போ ரொம்ப பேருக்கு தெரியாது, இருக்கப்பட்டவங்களுக்கு தெரியாது, அனுதினமும் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்களா?
எல்லாருக்கும் தெரியாது. இந்த கடந்த வருஷத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளும் கடந்து வரத்துக்கு சில பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கலாம். எவ்வளோதான் நம்ம தேவனை தேடினாலும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த உயர்வுக்குள்ளே போக முடியலன்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ துக்கப்பட்டு இருக்கலாம், கலங்கி இருக்கலாம். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். உங்கள் தலையை உயர்த்த போகிறார். உங்கள் வேலையில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் சேலரியில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென். எந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்கள் அற்பமாக எண்ணப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. இது உண்மை. இது எழுதி வச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. இன்னும் 3 நாளில் கூட உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கலாம். இப்போ இந்த சொல்ல முடியும் என்னன்னா, எனக்கு ஒரு சாட்சி தான். எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்தில் பார்த்தா அங்கே சொல்லப்பட்டுக்குது, இடங்களை பங்கிட்டு கொடுத்தாங்களாம். உங்களுக்கு கூட கர்த்தர் இந்த வருஷத்தில் இடம் தர போகிறாரு. இடம் தர போகிறாரு. ஆமாம், நீங்கள் பாருங்கள், இடம் வரப்போகுது உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களா? நல்ல வீடை கர்த்தர் தர போகிறாரு. நல்ல இடத்த கர்த்தர் உங்களுக்கு தர போகிறாரு. அதில் பார்த்தேன், அந்த வசனம் சொல்லுது, இடத்த பங்கிட்டு கொடுத்தாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. அது கீழே தான் அந்த நகரத்துக்கு பேர் யெகோவா சம்மான்னு வைக்கிறாங்கன்னு எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 48:35 வாசிங்களா? 48:35 வாசிங்க. சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ஆமென். அந்த இடம் பேர் என்னது? யெகோவா சம்மா. வருமானத்தில் நீங்க கஷ்டப்படுறீங்களா? உங்க வருமானத்தை கர்த்தர் கூட்டி தர போறாரு. யெகோவா சம்மா கூட்டி தர போறாரு. அப்ப இங்க பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் கலங்குறாங்க, ரெண்டாவது துக்க முகத்தோட இருக்கிறாங்க, மூணாவது இவங்க எப்படி தான் இதுலேருந்து விடுதலை ஆவாங்கன்னு தெரியல. இதுலேருந்து இவங்களை ஜெயிலிருந்து வெளியே கொண்டு போவாங்கன்னு தெரியல. ஆனால் பாருங்க, யோசேப்பை வைத்து அந்த சிறையில் இருந்தவங்களை தேவன் வெளியே கொண்டு வந்தாராம். இன்னைக்கு கூட இங்கே இயேசு வந்திருக்க, யெகோவா சம்மா வந்திருக்கிறார். நீங்கள் எந்த சிறையில் இருக்கிறீங்க? எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்க? எந்த கண்ணீரில் இருக்கிறீங்க? எந்த துக்கத்தோடு இருக்கிறீங்க? கடந்த வருஷம் முழுவதும் நீங்கள் துக்கத்தோடு இருந்தீங்களா? இந்த வருஷத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்கள் எழுதிங்க, இந்த வருஷம் மாற்ற போகிறார். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல உன்னை சாட்சியாக சொல்கிற நாள் வரப்போகுது. சாட்சியாக சொல்கிற நாள் வரப்போகுது. அப்போ இங்கே பார்க்குறோம், இந்த இடத்துல சொல்லப்பட்டுக்குது, 3 நாளில் தேவன் அந்த பானபாத்திரனுடைய தலையை உயர்த்தினார்னு எழுதப்பட்டுக்குது. நான் சொல்ல, இது கூட இந்த இப்போ வந்திருக்கிற இந்த கீபோர்டு கூட 3 நாளில் நாங்கள் வாங்கினோம். அது 3 நாள். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? உண்மையாக தாங்கின ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்துவார். சந்தேகமே இல்லை. உங்கள் தலை உயரும். நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் கொடுத்த அந்த தேவைக்கு இதுக்கு என்னத்தை நீங்கள் விதைச்சிங்களோ அந்த விதைக்கு ஏற்ற பலனை இந்த 1ஆம் தேதி காலையில் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு தருவார். நீங்கள் வேணா சொல்ல போகிறீங்க பாரு. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம், இப்போ யோசேப்பு நிமித்தம் அவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினால அந்த பானபாத்திரனுடைய தலையை தேவன் உயர்த்துறாரு. பார்வனுக்கு ஒரு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறவராகவும், பார்வனோட கூட பார்வன் எது சொன்னாலும் அங்கே இருக்கிற ராஜா அவர் சொல்கிறதெல்லாம் இவர் கூட செய்கிறவராக காணப்பட்டார். ஆமென் சொல்லுங்களா? அது காரணம் யோசேப்பு சொன்ன தீர்க்க தரிசனமான வார்த்தை அந்த பானபாத்திரக்காரனுக்கு நிறைவேறிச்சு. இப்போ யோசேப் சொல்கிறார் பாருங்க, அந்த 14 இதுதான் அந்த அர்த்தம் என்று சொன்னான். அன்றிலும் நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என்னை நினைப்பாயாக. நீ வாழ்வடையும் போது யாரை நினைக்கணும்? என்னை நினைத்து. நீ கர்த்தரை நினைப்பியா? ஊழியக்காரங்க இப்போ உனக்குன்னு ஒரு பிராமிஸ் சொல்றாங்க, கர்த்தர் உன் தலையை உயர்த்த போறாரு, நீ இனிமே கடன் வாங்க போறது இல்லைன்றார்.
ஆமென். எந்த மூலியமா எதனா ஒரு மூலியமா தேவன் உங்களை உயர்த்தலாம். ஆனா இந்த இடத்துல சொல்ற தீர்க்க தரிசனத்தை நீங்க முக்கியப்படுத்தணும். முக்கியப்படுத்துவீங்களா? சொல்லுங்களா. அப்ப இங்க பாருங்க, இங்க சொல்றாரு, இதுதான் அது அர்த்தம் என்று சொன்னதும், அன்றிலும் நீ வாழ்வு அடைந்திருக்கும் போது என்ன நினைப்பாயாக. அப்புறம் என் மேல் தயை வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப கர்த்தர் உங்களை உயர்த்தலான்னு உங்க பக்கத்துல வந்து நிக்கிறாரு. நீங்க வாழ்வு அடையும் போது நீங்க மற்றவங்களை நினைப்பீங்களா? சபையை நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? சொல்லுங்களா. நான் போன வருஷம் கூட சொன்ன கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு. ஆமென். இந்த வருஷம் நான் பிராமிஸ் சொல்றார். கர்த்தர் சொன்னார் என்கிட்ட, யார் யார் பொருளாதாரத்தில் நிறைய நெருக்கப்படுறீங்களோ அந்த பொருளாதார நெருக்கத்திலேருந்து ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். பொருளாதாரம், பண கஷ்டத்தை உங்கள் வீட்டிலேருந்து கர்த்தர் மாற்ற போறார். பண கஷ்டம், பண கஷ்டம், பண கஷ்டம் சொல்லிக்கினே இருக்கலாம். ஆமென். இந்த முதல் தேதியில் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க கஷ்டத்தை கர்த்தர் மாற்ற போறார். உங்க கண்ணீரை கர்த்தர் மாற்ற போறார். உங்க துக்கத்தை கர்த்தர் மாற்ற போறார். அப்படி நம்மளை மாற்றும் போது அவர் சொல்றாரு, நீ வாழ்வடையும் போது என்ன நினைப்பாயாக, என் மேல் தழு வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவித்து இந்த இடத்துல இருந்து என்ன விடுதலையாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களா. அப்ப பாருங்க, அப்போ நம்ம வாழ்வு அடையும் போது நம்ம அப்படியே அந்த வாழ்வு அடைஞ்சோடனே வந்து அப்படியே நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக போயிடக்கூடாது. சபை விட்டு தூரமாக போயிடக்கூடாது. எந்த இடத்துல தேவன் பேசுகிறாரோ அந்த இடத்துக்கு நம்ம உண்மையாகவே ஒரு எதனா ஒன்று செய்கிறவங்களா நம்ம மாறணும். ஆமென். என்னை விடுதலையாக்குன்றாரு. என் காரியத்தில் பார்வனுக்கு அறிவுன்னு சொல்றாரு. இன்னைக்கு பாருங்க, அற்புதம் நடக்காத வரைக்கும் கேட்குற ஜனங்க நிறைய பேர். ஆனால் அது நடந்த உடனேயும் ஏன் திறமை, ஏன் வேலை, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் ஆனால் இவங்க கேட்குறாங்க. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. கிடைக்காத வரைக்கும் தேவன், கிடைச்ச உடனேயும் நான் தான் கஷ்டப்பட்டேன். ஆமென் சொல்லுங்களா. ஒரு சிம்பிளாக வாயிற வரைக்கும் தேவன் தெரியும், ஊழியக்காரங்க தெரியும். ஆனால் கொஞ்சம் நம்ம வளர்ந்து ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது சபை நிமித்தம் தான் தேவன் அந்த வார்த்தையை சொல்லி அவங்கள ஆசீர்வாதமாக கர்த்தர் வச்சிருப்பாரு. அதை மறந்துடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. இங்கே பாருங்க, அவன் மறந்துட்டான். ஆதியாகமம் 41:40-23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் யோசேப்பை நினைக்காமல் மறந்து விட்டான். யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். அவர் என்ன சொல்றார்? யோசேப்புன்னு சொல்றாரு, நீ வாழ்வடையும் போது என்னை நினைப்பாயாக, என் காரியத்தை அறிவின்றாரு. ஃபஸ்ட்டு நினைக்கணுன்றாரு, ரெண்டாவது அறிவின்றாரு, மூணாவது விடுதலையாக்கணும். நீ ஒரு உயர்வு பெறியா? சபை மூலியமா தேவன் உன்னோட இடைப்பட்டு பேசி உன்னை உயர்த்துறாரா? உன்னை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தில் கண்ணீரில் வாழ்வாங்க. அவங்க வாழ்வாடைய நீ உதவி பண்ணுவியா? சொல்லுங்களேன். நீங்கள் மற்ற இப்போ இந்த மழையில் கூட நான் பார்த்தேன், நிறைய பேர் இந்த மழையில் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. கர்த்தருக்கு சித்தம் வந்தால் இந்த பொங்கலுக்கு கூட ஒரு கிராமத்துக்கு நாங்கள் போகலான்னு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு கிராமத்தை போய் பார்த்து சபை சார்பாக எதுனா ஒன்று அவங்களுக்கு செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குது. நிறைய பாதிப்பு இந்த மழை தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு போன வருஷத்தில் நிறைய பாதிப்பு தந்துருக்குது. அப்போ நம்ம உயர்த்தப்படும் போது உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஜனங்களை நம்ம வாழ்வாடைய வைக்கிறவங்களா காணப்படணும். அதுதான் ஒருத்தர் வந்து நான் காலையில் எங்கள் வீட்டாண்ட ஒரு குப்பைன்றது வந்து எதுக்காக தராருன்னா அங்கே சொல்லப்பட்டுக்குது, ஃபஸ்ட்டு மற்றவங்கள நம்ம வாழ வைக்கிறவங்களா காணப்படணும். ரெண்டாவது கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது
கர்த்தர் தான் செய்தார், கர்த்தர் தான் செய்தார், கர்த்தர் தான் செய்தார்னு நீ எங்க போனாலும் பெணாத்தணும், எங்க போனாலும் சொல்லணும். சொல்லுவியா? கேட்டா கூச்சமா இருக்குதுன்னுவாங்க, சொல்ல மாட்டாங்க. சாட்சி சொல்லும் போது பாரு, அது தடுமாறி சிந்தார்பட்ட போய் வண்ணார்பட்ட போய் கோடம்பாக்கமாக வரும். ஏன் சொல்லு, அதுதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? இதுதான் அது அர்த்தம் என்று சொன்ன, அன்றிலும் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து, அப்புறம் என் மேல் தயை வைத்து, என் மேல தயவு வைத்து. சர்ச்சு மேல தயவு வைக்கிறியா நீ? அவனை பார்க்குறோம், பானை பாத்திரக்காரனை மறந்துட்டான். ஆனால் பாருங்க, எகிப்து தேசத்துக்கு பெரிய ஒரு பஞ்சம் வந்தது. அப்போ திருப்பின என்ன பண்ணுறான்? யோசேப்புன்னு நினைக்கிறான். சில பேர் அது மாதிரி தான், ஆசீர்வாதமாக இருக்கிற வரைக்கும் கண்ணுக்கு தெரியாது. எல்லாம் போய் சேர்ந்த உடனே அல்லேலூயா, ஆமீன் ஆமீன், அல்லேலூயா, ஆமீன். இல்லை, நான் சொல்லுவேன், உண்மையாகவே கர்த்தர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு மற்றவங்கள நம்ம வாழ வைக்கிறவங்களா மாறணும். அதுக்கப்புறம் காரியத்தை என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். மூணாவது என்ன பண்ணணும்? ஆமாம், விடுதலை. நீங்கள் பெற்ற உயர்வை மற்றவங்க பெற நீங்கள் என்ன பண்ண? சில பேர் நான் சொன்னேன்னு வச்சுக்கோ, ஐயோ அவங்க போராமப்பட்டு என்ன அவள் தான் எதுனா பண்ணிடுவாங்க. சாட்சி கூட வராது அங்கே. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆமென். அவங்க பார்க்குறாங்களே, இவங்க பார்க்குறாங்களே, அவங்க பார்க்குறாங்களே. ஆனால் கர்த்தர் என்ன தரணும்? எல்லாமே தரணும். அல்லேலூயா, ஆமென் 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 சொல்லுங்களா. அப்போ இந்த வருஷத்தில் 3 நாளில் கூட உங்களை உயர்த்துறதுக்கு தேவன் போதுமானவராகிறாரு. ஆனால் அந்த உயர்வை தேவனுக்கு காட்டுவீங்களா? சபை காட்டுவீங்களா? சொல்லுங்க, யாராவது சொல்றீங்க? வயிறு ஒரு சர்ச்சை நான் இப்படி பார்த்தேன், இதை கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறேன், வயிறு கிள்ளுது, எப்போ முடியும் போய் சாப்பிட்டு நல்லா தூங்கலான்னு. இருந்தாலும் நான் உபவாசத்தோடு வந்துக்கிறேன். எப்படின்னா இங்கே வந்திருக்கிற அத்தனை கடங்காரங்களுக்குள்ள இருக்கிற ஆவி துரத்தணும். உங்கள் மேலே இருக்கிற கஷ்டத்தை கத்த துரத்தணும், கடத்தை துரத்தணும், பொருளாதார நெருக்கத்தை உங்கள் வீட்டை கத்த துரத்தணும். இன்னைக்கு நைட்டு ஓடு, போ சாத்தான, போயிடு, வெளியே போயிடு. அப்போ நான் உண்மையாக உங்களுக்கு நெருக்கத்தை கொண்டு வரவங்கிட்ட நான் பேசினுக்கிறேன். கத்தர் அதை மாற்ற போகிறாரு, உண்மையாக மாற்ற போகிறாரு. நீங்கள் கொடுக்கலனா கூட என்ன பண்ணோம்? இதோ யாரோ நாகராணி சத்தியவல் சொன்னது எனக்கு, ஏன்னா இந்த வருஷத்தில் சத்தியவல் வந்து போன வருஷத்தில் வந்த துக்கங்கள் துயரங்கள் அதிகம். ஆமான்னு சொல்லுங்களா? சொல்ல முடியல அதெல்லாம். அவங்க வீட்டில் உண்மையாகவே கர்த்தர் தான் அவங்கள ஆற்றி தேத்திக்கிறாரு. நான் சொல்லுவேன், இந்த கேரியெல்லாம் கூட வந்தார் பாரு, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயந்தான். அப்போ காரணம் என்ன தெரியுமா? வீடை பார்க்கல, கர்த்தரை பார்த்துக்கிறார். அதனால தான் இப்போ அவங்க பையன் பாரு பொம்மை மாரியாக இருந்தான், மதசாலை வைக்கலாம் போல, அவனை எங்கே காணோம்? அட பாவி, தூங்கிட்டானா? நல்லா நாடகத்தில் அவனை போட்டுணும் நம்ம இப்படின்றான். இப்படி அவன் என்னையும் இது போய் அசைச்சிட்டான். அங்கே உட்காந்து அவனான்றான், என்ன கூப்பிடுன்றான். நான் பார்த்தேன், வாடா. அவங்க அம்மா பார்த்து ஐயோ அப்பா, பையன் வந்தோடனே இப்படி இருந்து ஃபஸ்ட்டு கையை காட்டல, இப்போ அப்படி அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் கொடுக்கலனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் சர்ச்சில் இப்படி பேசினாரு, கர்த்தர் தந்தாரு, அதனால தான் இது வாங்கினேன் இது வாங்கினேன் இது வாங்கினேன்னு சொல்லிட்டு போங்க. அது நிமித்தம் நான் யாருன்னா ஒருத்தர் இங்கே வந்து உட்காரட்டும் இல்லை, சொல்லுங்களா? அது ரெண்டாவது, அது மட்டும் இல்லை, உங்களை மேன்மையாக வைக்கணும்னா ஆலயத்துக்கு வேண்டிய காரியத்தை செய்யணும். நம்ம எப்படி ஆடம்பரமாக எல்லாமே வாங்கணும்னு விரும்புகிறோமோ, அது போல் ஆண்டவருடைய காரியத்தில் கூட நிறைய இருக்கலாம். அது வந்து உங்கள் கிட்ட சொல்ல மாட்டார், எங்கள் கிட்ட தான் சொல்லுவார். சொல்லுங்க. ஏன்னா நாங்கன்னா நகை இல்லாதக்கிறோம் பார், காதில் இல்லை. ஆண்கள் கூட இன்னைக்கு ஒரு கம்பில் இப்படி போட்டுன்னு இருப்பாங்க, இப்படி இருக்கும்.
ஆமென் சொல்லுங்க. நீங்க பாருங்க அந்த ஸ்தோத்திரம் 1 29:12 அதை தான் நாங்கள் பாட்டாக பாடினோம். 29:12 வாசிங்களா, டக்குன்னு வாசிங்க. 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் எவர்களை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆமென். இன்னைக்கு அந்த கரத்தை உங்க மேல வைக்க வந்திருக்கிறாரு. தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்க பக்கத்துல வந்துகிறாரு. தாவீதை உயர்த்தின தேவன் உங்க பக்கத்துக்கு வந்திருக்க, உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறாரு. நீங்க ஆராதனை பண்ணும்போது உங்க தலையில அவர் கையை வச்சுட்டாரு. ஆமென் சொல்லுங்களா. ஆனா தாவீதை நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்துல தன்னுடைய எல்லாத்தையும் கொடுத்தான். ஆமென் சொல்லுங்களா. நீங்க அதை பாருங்க. 1:29 கீழே வாசிங்களா, அதுல கீழே வாசிப்பா. 13 வாசி. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாக கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்தினாலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். யார் கையில வாங்கணும்? கர்த்தர் கையில வாங்க சொல்றாரு. எவ்வளவு தாய் தரார் பாருங்களேன். உங்க கடை தான் வாங்கணும், உங்களுக்கு தான் கொடுக்குறேன்றார். ஆமென் சொல்லுங்களா. பாருங்க தாவீது அந்த நாட்கள்லாம் பார்த்தா இப்போ 60 வயசு வந்தவ ஆயாவா ஆயிடுறாங்க. 50 வயசானா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்கன்னு வைங்களேன். அந்த காலத்தில் பார்த்தா 145 வருஷம் 120 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. சொல்லப்போனால் 175 வருஷம் கூட வாழ்ந்துருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்க தேவனுக்கு கொடுக்குற காரியத்தில் உற்சாகமாக கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்களா. இப்போ தாவீது பாருங்க அங்கே சொல்லப்பட்டிருக்குது அதே அதிகாரத்தில் 29:3 இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்து அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று கொடுத்தேன். ஆமென். கர்த்தர் யார் மேல கரத்தை வைப்பாரு? உங்க மேல கர்த்தருடைய கரத்தை வைக்கணும். அவருடைய தழுவு உள்ள கரத்தை உங்க மேல வைக்கணும். அவருடைய நன்மை உள்ள கரத்தை உங்க மேல வைக்கணும். எஸ்தரா 7:16 வாசிங்களா. 7:16 ஃபர்ஸ்ட் எஸ்தர் 6:9-10 வாசிங்களா. வாசிங்க. எஸ்தரா வாசிங்க. 6:9 தேவையான இளங்காலங்களை ஆட்டுக்கடாக்கள், ஆட்டுக்குட்டிகள், கோதுமை, உப்பு, திராட்சரசம், எண்ணெய் முதலானவை தினம் அவர்கள் சொற்படி சாட்சி இல்லாமல் கொடுக்கப்பட கடவுது. ஆமென். இல்லைன்னு சொல்லாத குடுன்றாரு. அதுக்கப்புறம் எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தில் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரனுக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படி. இப்போ உங்களுக்கு தீர்க்காயுசு வேணுமா? யார் யாருக்கு தீர்க்காயுசு வேணும்? அப்போ நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்காக தரமோ அதுதான் என்ன பண்ணுமா, நம்மளுக்கு தீர்க்காயுசை தரமா. என்ன சொல்லுது அந்த இடத்துல? 11 பின்பு கட்டளை என்னவென்றால், எந்த மனிதனாவது இந்த கட்டளையை மாற்றினால் அவன் வீட்டிலிருந்து ஒரு உத்திரம் பிடுங்கி நாட்டப்பட்டு அவன் அதிலே தூக்கி போடப்படவும், அது நிமித்தமாக அவனுடைய வீடு குப்பை மேடாக படும். குப்பை மேடாயிடுமா?
இன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய காரியத்தில் கொடுக்கறதுக்கு ரொம்ப பேர் என்ன பண்ணுறோம், நம்ம அலட்சியப்படுத்துகிறோம். நம்ம உண்மையாகவே எதை தேவனுக்காக செய்கிறோமோ அதுதான் தேவன் நம்மளுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்களா? நான் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் ஆயுதம் தரீங்களா, நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு ஆயுதம் தான் தருவார். நீங்கள் சிரிச்சுன்னு தரீங்களா, இது கர்த்தருடைய காரியம், என்னால் முடிஞ்சது, இதை நான் செய்கிறேன், அதுக்கேற்ற பலன் ஆண்டவர் உடனே தருவார்னு சொல்லி செய்கிறீங்களா, கட்டாயமாக அதை தருவார். ஆமென் சொல்லுங்களா? ஏன்னா நீங்கள் எஸ்தரா அதே அதிகாரம் 7:22 வாசிங்க. தாமதம் இல்லாமல் கொடுக்கவும் பரலோகத்தின் தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையா இருக்குமோ அதுவெல்லாம் பரலோகத்தின் தேவனுடைய ஆலயத்திற்கு ஜாக்கிரதையாய் செலுத்தப்படவும் வேண்டும். ஜாக்கிரதையா, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது? பரலோக தேவனுடைய கற்பனையின்படியே எது தேவையோ, அப்ப ஆலயத்துக்கு எது தேவையோ அதை நம்ம என்ன பண்ண, கேட்டு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? ஜாக்கிரதையோட கொடுங்கன்னு அங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு வாசி பார்ப்பான். ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல் கடும் கோபம் வருவானேன். ஆமென். எங்க வரமா கோபம்? ஆளுகிற அரசாங்கத்துக்கு மேல கோபம் வந்துடுமா? அப்போ உண்மையாக கர்த்தருடைய பிள்ளைகள் சபை எந்தெந்த இடத்துல வளர்ந்து கர்த்தர் மகிமைப்படுறாரோ அதை வைத்து தான் தேசத்தில் இருக்கிற ஆளுகிற ராஜாக்களை கர்த்தர் என்ன பண்ண முடியும், ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க என்ன சொல்லுது பாருங்க, அரசாங்கத்து மேல கோபம் வரந்து. திருப்பி வாசிப்பாத. ராஜாவும் அவர் குமாரரும் ஆளும் ராஜ்யத்தின் மேல கடும் கோபம். அதனால தான் நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்போ வரியில அங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஐஸ்வர்யமோ கனமோ உம்மால வரும். அந்த 1:4-29 அதை எழுதிங்க. 29:12 என்ன சொல்லுது? ஐஸ்வர்யமோ கனமோ யெகோவா சம்மா உம்மால வரும். ஒருத்தரை மேன்மைப்படுத்தவோ பலப்படுத்தவோ உன் கரத்தினால் ஆகும். அப்போ நம்ம ஆண்டவருடைய காரியத்தை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்களேன். தப்போ இந்த செட்டிங்கு நல்லாக்குதா இல்லையா? அந்த செட்டிங் போட்ட பையன் தான் ஐயோ பாவம் கஷ்டம். சொல்லுங்களேன். போகும்போது எல்லாம் ஆளுக்கு ஒன்று எடுத்துன்னு போகலாம். அவங்க பசங்களுக்கு உங்கள் வீட்டில் கூட எடுத்துன்னு போய் கட்டுங்க. என்ன உடைக்காதீங்க, எடுத்துன்னு போங்க. கேட்டால் எங்கள் பாஸ்டர் கொடுத்தாரு பலூண்டை, அவன் தூக்கின்னு போங்க உங்கள் வீட்டாண்ட. என்னம்மா இப்படி தூக்கின்னு வர? எங்கள் பாஸ்டர் சொல்லிக்கிறாரு, இந்த வருஷம் இதே மாதிரி பலூண்டை போல் ஒரு உயர்வு வரப்போகுது. இப்போ பலூண்டை வந்து நம்ம விட்டோமா மேலே பறக்குதா இல்லையா? சொல்லுங்களேன். ஆமாம், அது போல் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். என்ன காசா கேஸா? அப்போ இது நான் பெருமைக்கு சொல்ல, ஆனால் அவன் கஷ்டம் நிறையும். எனக்கு தான் தெரியும் அந்த ஃபேமிலி படுற கஷ்டம் நெருக்க நிறையும். அப்படி இருந்தாலும் இது எங்கள் சபை, இந்த இடத்துக்கு நான் வரேன், இந்த இடத்துல வந்து ஆண்டவரை பற்றி நான் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறேன். ஆமான்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன், இந்த வருஷம் அந்த தம்பி நல்லா இருப்பார், அவன் குடும்பம் நல்லா இருக்கும். ஆமாம், அவர் தலையை கத்த உயர்த்த போகிறாரு. ஆனால் முடி தான் நிறையங்குது. அந்த முடி போய் இப்போ கத்தர் எல்லாத்தையும் தரப்போகிறார். நீங்கள் பாருங்கள். ஆமாம், அப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் உண்மையாக. இப்போ நாங்கள் முன்ன ஒரு ஜென்ஸுங்க கூட வெக்கமா இல்லை? நீ தந்தாதான் கத்தர் உன்னை உயர்த்துவார். நீ கொடுத்து தான் சபை நல்லா இருக்கு நான் சொல்ல. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. நீ கொடுக்கலாம் கூட கத்தர் எனக்கு தருவார். ஆனால் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரும். நீங்கள் தவறாக புரிஞ்சுக்க போகிறீங்க. 1ஆம் தேதி அதுவும் போட்டாருப்பா கிராக்கி எல்லாரையும் உள்ள அவர் வெளியே திட்டிக்கினே போகிறீங்கம்மா ஏமா? ஆமான்னு சொல்லுங்க. உண்மையாக நான் கொடுக்குறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.
நான் தரேன். நான் எது செய்தாலும் இன்னைக்கு கூட வந்து ஒரு நல்ல பாயாசத்தை கொடுக்கலான்னு ஒரு பால் நல்ல பாயாசம் அது இந்த வாரம் தருவோம் பாயாசம் வடை. அப்படி ஆசை இருந்தது. பாஸ்டம்மா சொன்னாங்க, ஐயா அது வந்து புளிப்படிச்சு போயிடும், வயிற்ற கலக்கி விட்றீங்க. ஃபஸ்ட்டு வாரத்தில் நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் தரலாம் பால் நல்ல, அது சாப்பிட்டா போதும். நீங்கள் நம்ம பாட்டில் எடுத்துன்னு வந்திருப்பாங்க சில பேர் வாங்கிறதுக்கு. இந்த வாரம் பாருங்க, நீங்கள் ஒரு கலக்கும் நாங்கள் சர்ச்சை. அப்போ இது வந்து நான் வந்து எதுவும் நீங்கள் கொடுப்பீங்கன்றதுக்காக நான் செய்யலை, பரலோகம் அதை பார்க்குது, அதான் நான் செய்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், சபை அது மட்டும் இல்லை, கொடுக்கறது மட்டும் இல்லை, நீங்கள் ஜெபிக்கணும். அந்த இந்த மேன்மையை முடிக்கிறாங்க. நீங்கள் எஸ்தர் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் ராணி கையில் இருந்த ஆசீர்வாதத்தை ஆமானுடைய கையில் மாட்டின்னு இருந்தது. அங்கே எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 1 வாசிங்களா, டக்குன்னு வாசிப்பா. இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய ஆகாஸ் வேறு அம்மோதத்தின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். அப்போ உங்க கேட்டகர இப்போ நீங்க மேன்மையா இருக்க வேண்டியது, நீங்க உயர்வா இருக்க வேண்டியது. உங்களுக்கு விரோதமாக சத்ரு உயர்வாகுது. நீ கத்தர் அவன் கையில இருந்து பிடிங்க உங்க கையில தரப்போறாரு. அதுதான் என்கிட்ட சொன்ன, உன்னை சுத்தில இருக்கிற சத்துருக்கு மேல உன் தலையை என்ன பண்ண போறாரு, விசுவாசிக்கிறீங்களா? எஸ்தர் ராஜாத்துக்கு ஒரு சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு. அவர் எப்போ பண்ணா தெரியுமா, உபவாசம் போடு, ஜபம் பண்ணு, ஜபம் பண்ணாத இருக்காதுன்னு சொன்னார். அப்போ நம்ம மேன்மை நம்ம வீட்டில் வராத போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சில வீட்டில் ஜபமே இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க, உங்கள் வீட்டில் ஜபம் இருக்குதா? உங்கள் வீட்டில் சாணி தெளிச்சியா, கோலம் போட்டியா, குங்க மஞ்சா வச்சியா? எல்லாம் உலகத்தாராக இருக்கும்போது அந்த மூஞ்சி இப்படி இருக்கும். அதில் இப்படி ஒரு பட்டை, அப்படி ஒரு பட்டை, அப்படி வாயு அந்த கையிலேயே அந்த கையை கடிச்சிடும். அப்போ ஆனால் இப்போ இல்லை, அம்மா நல்லா தூங்கும். சாத்தான் ஜபம் பண்ண விட மாட்டான். அவர் இந்த அம்மா தலை பேன் பார்த்துன்னுக்கிறார் போல. சில பேருக்கு பேன் இப்படி பண்ணுவாங்க பிள்ளைங்கள, இப்படின்னா போதும் அப்படின்னா தூங்குறதுல பிள்ளைங்க தூங்குவோம். அது மாதிரி அவர் வந்து அப்பப்போ காலையிலேயே நைட்லேயே வந்து உட்காருவார் போல தலைமோட்டில். அப்போ பாருங்க, அந்த மொந்தகாக்கு வர வேண்டிய தலைக்கு வர வேண்டிய தூக்க கத்தர் உயர்வாக மாற்றினாரு தெரியுமா? அப்போ உங்களுக்கு கூட இந்த வருஷத்தில் எத்தனையோ நெருக்கங்கள் கஷ்டங்கள் வந்து ஏன் வாயணுன்னு சொல்லிட்டு கூட சாவுக்கு எதுவாக நீங்கள் அதிகமாக பேசியிருக்கலாம். கத்தர் அதை மாற்றுவார், உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார். கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க, என்ன பண்ணுங்க? ஆமாம், ஒரு 10 நிமிஷம் வேறு யாருக்கும் வேணாம். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும், நல்லா இருந்துட்டு நாங்கள் சாப்பிட்டு நாங்களே வாழ்ந்துட்டு போட்டோம். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாக சொன்னேன். உங்கள் சில பேருடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லாதது போனது காரணம் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இல்லை, உங்கள் ஜபம் சரியில்லை, ஜபம் பண்ண மாட்டீங்க. ஆமென். இன்னைக்கு புத்தாண்டு அதுவும் பாருங்க, புது புதுசாகுது, துணிமணிலாம் ஜொலிக்குது. ஆமென். ஆமாம், நல்லாக்குது. எல்லாரும் பார்த்தா ஐயோ எப்பா ஜொல்னுக்குது. அப்படியே அந்த லைட்டு தான் இப்போ இந்த பக்கம் வச்சுருந்தா தான் தெரியும். அப்போ நீங்கள் எப்படி உங்கள் துணிமணியில் வந்து ஜொலிக்கிறீங்களோ, ஜப ஜீவியத்தில் நீங்கள் ஜொலிக்கணும். அப்போ அங்கே பாருங்கள், ஒரு சித்தப்பான ஒருத்தர் எஸ்தருக்கு அந்த 14ஆம் அதிகாரம் எஸ்தர் 4:14 வாசிங்களா? நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால்
யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமென்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? இந்த வருஷத்துல ஒரு நல்ல வீடு வாங்கியிருக்கலாமே, யாருக்கு தெரியும்? இந்த வீட்டில் இந்த வருஷத்துல உன் சேலரியை கத்தர் மாத்தி இருக்கலாமே, யாருக்கு தெரியும்? இந்த வருஷத்துல உண்மையாவே நீ பல பேருக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கலாமா, யாருக்கு தெரியும்? தெரியும் பாஸ்டர், என்னை பற்றி எங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் சொல்லாதீங்க. ஆமாம், நான் தூங்குறத அவர் பார்ப்பார், அவர் தூங்குறத நான் பார்ப்பேன், பிள்ளைங்களும் பார்க்கும். எங்கள் வேலை இதே தான் பாஸ்டர். ஆமான்னு சொல்லுங்களா? என்கிட்ட உண்மையாக சொல்கிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இந்த மாதத்தில் நீங்கள் உண்மையாகவே எனக்கு உயர்வு வேணும், எனக்கு மேன்மை வேணும், ஆமான்னு சொல்லுங்களா? போதும், இன்னும் எவ்வளோ நாள் நம்ம வாழ போகிறோன்னு தெரியல. என்கிட்ட காட்டினாரு, நிறைய மழையில் வள்ளங்கள் வந்து நிறைய பேரை கொண்டு போயிடுமா. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இப்போது நிறைவேற போகுது. ஆமென் சொல்லுங்களா? அப்போ நீங்கள் தயவு செய்து ஜெபம் பண்ணாத இருக்காதீங்க. உங்கள் வருமானம் கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். உங்கள் சேலரி 10,000மா 15,000மா அது 50,000 ரூபாய் மாத்திரவர் தான் இன்னைக்கு காலையில் நான் சொல்லின்னு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. யார் யார் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமாம், நாங்கள் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்கும்போது பல பேர் எங்களை என்ன தெரியுமா சொன்னாங்க? இவங்களாம் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் கையேந்தின்னு இருப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க, எல்லாரும் கொடுத்தா தான் இவங்க வாழ்வாங்க அப்படின்னு எத்தனையோ பேர் என்னை கவலமாக பேசிக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க முன்னால் கத்திரி அந்த தருவாங்க தெரியுமா? அவர் போலனால திட்டுவார், அவர்கிட்ட போய் சரியா மாட்டிக்கிறேன், வேலைக்கு போயிட்டோம்பா, அப்போ கூட விட மாட்டாங்க. அது நல்லா இருக்கு. நம்ம ஜாபத்தில் நடத்தினா எவ்வளோ திட்டு, வீட்டிலேருந்து வரும்போதே திட்டிக்கினே வருது, வந்து ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. இந்த வாட்டி அது நடக்காது. நீயே கூப்பிடுவ, பாஸ்டர் யாரோ ஒருத்தர் என் மேலே பூந்துக்கின்னு நைட்டானா ஆடுறேன், வா வா ஏம்மா, அதுதான் ஜபம் இல்லை? சொல்லுங்களா? அவள் கையெடுத்து கும்புறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. என்கிட்ட காட்டினாரு, உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்களுக்கு குழந்தை இல்லையா, கல்யாணம் ஆகலையா, வேலையில் சேலரி கம்மியாகுதா, வேலைக்கெல்லாம் போக முடியாது, வீடை சுற்றி ஒரு நாள் வேலைக்கு போகிறீங்க. நான் பார்த்தேன், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், போனேன், ஒரு இந்த பக்கம் கும்மிடி பூண்டியை தாண்டி போனேன். அந்த வீட்டில் அவர் வேலை செய்கிறாரு, ஒரு நாள் 5 நாள் வேலைக்கு போவாராம். சம்பாரிச்சிட்டாருன்னா மறாவது ஒரு வாரம் வேலைக்கு போக மாட்டாராம். கேட்டால் நல்ல தண்ணி அடிச்சுக்கின்னு இருப்பாராம். ஏன்னா அந்த பணம் போகிற வரைக்கும் அவருக்கு என்ன பண்ணோம்? சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க பழமொழிலாம், நென்றுன்னுவாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க. அந்த பணம் போகிற வரைக்கும் அவர் திம்புற அடங்காது. ஏன் கண்டவனை கூப்பிடுவார், ஏய் வட, ஏய் வா வா. ஆனால் இவர் சோறு இல்லாத போது எந்த பரதேசியும் அவனை வந்து கேட்க மாட்டான். இவருக்குன்னா பந்தான்ற அந்த பணத்தை ஐயோ எப்போ வீட்டில் தர மாட்டார். எல்லாம் அதுங்க எல்லாம் எடுப்பாக தான் இருக்கும். சாப்பிட்டு கிப்ட்டு மனைவி முன்னால் பார்த்தான் அவனை, ஏன்பா தம்பி நல்லா இருந்தியாடா, ஏன்டா அது மாதிரி ஆயிட்டேன்னு. இல்லைங்க, இல்லை அங்கிள், நான் வந்து ஒரு வாரம் சம்பாரிச்சேன்னா 10 நாள் வேலைக்கு போக மாட்டேன், அதுமாரி ஆள் நான். ஏன்? அப்போது நல்லா தெரிஞ்சு, இன்றைக்கி வந்து வேலையில் சம்பாதிக்கிற வருமானம் கூட அந்த குடும்பம் சாப்பிடாத எவனோ ஒருத்தன் சாப்பிட்டுனுக்கிறான். காரணம் என்ன? ஜபம் இல்லை, மனைவிக்கு ஜபம் இல்லை, புருஷனுக்கு ஜபம் இல்லை. போகிற புருஷன் தான் ஜபம் பண்ணாத போனால் மனைவினா என்ன பண்ண? அவர் முன்னால் அந்நிய பாச பேசி ஜபம் பண்ண இல்லை, இது தூங்கும். நீ பண்ணுறியா, நீ பண்ணுறியா, என்ன வந்து கேட்குற மூஞ்சம்மா, வெக்கமா இல்லை? அப்புறம் கேளு, பாஸ்டர் 1ஆம் தேதி அதுவும் உயர்வை பற்றி பேசினாரு, கடத்தை வாங்கிட்டோம், இனிமேல் சர்ச்சு தேவையில்லை போ.
ஆமென் சொல்லுங்களேன். ஒருத்தரோட கையை பார்த்து கும்பிடுங்க. சிஸ்டர், பிரதர், அங்கிள், அண்ணா, சித்தப்பா, மாமா, கையெடுத்து இப்படி கும்பிடுங்களேன். ஜெபம் பண்ணுங்கப்பா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். இருக்குது அங்கே சொல்கிறாரு. அந்த வசனத்தை ஏன் தெரியுமா சொன்னார்? தன்னுடைய மகனை வந்து தாவீதுக்கு விரோதமாக துரத்திக்கினே வந்தான். அதனால தான் தாவீது அதை எழுதுறாரு. தாவீது வந்து அதை பாட்டாக பாடுறாரு. சங்கீதம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆமென், ஆமென் சொல்லுங்களா. அது ஃபர்ஸ்ட் பேட்ச் பாருங்களேன். அதில் கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவா இல்லை, மேலே அந்த வசனம் தொடங்கும் போது தாவீது தன் குமாரன் ஓடினான். அம்சலோனாக்கு தப்பி ஓடும் போது தான் அதை சொல்கிறேன். அம்சலோனா வந்து துரத்திக்கினே வராரு, தாவீதை துரத்திக்கினே வராரு. அப்போ தான் சொல்கிறாரு, ஆமென் சொல்லுங்களா, என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்கு மேலே கர்த்தர் என் தலையை உயர்த்துவாருன்ற. உங்களை கூட துரத்தின்னு வந்திருக்கலாம், கஷ்டம் துரத்தின்னு வந்திருக்கலாம், கடன் துரத்தின்னு வந்திருக்கலாம், வியாதி துரத்தின்னு வந்திருக்கலாம், உங்கள் சமாதான கேடுகள் உங்களை துரத்தின்னு வந்திருக்கலாம். கர்த்தர் அந்த உங்கள் தலையை உயர்த்த போகிறாரு. அதுதான் அங்கே சொல்லுது. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமோ என் மகிமையோ என் தலையை உயர்த்துகிறவர். ஆமென். சங்கீதம் 27:6. 27:6. இப்பொழுது என் தலையை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆமென். ஆமாம். இப்பொழுது இந்த மாதம் இந்த 1ஆம் தேதி உங்களை சுற்றி யார் யார் உங்களை எதிர்த்து பேசுனாங்களோ, நீங்கள் உங்களை பார்த்து கேவலமாக கிண்டலாக கேலியாக பண்ணாங்களோ, அவங்க முன்னால் கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். நீங்கள் சொல்லினா போங்க. உங்களை ரொம்ப பேசுனாங்களா? ஆ சொல்லுங்களேன், பேசுனாங்களா? அவங்க முன்னால் சவுடாலா போங்க. சில பேர் சவுடாலே அப்படின்வாங்க. அதுக்கு வந்து வாழ்வு பாரு. ஐயோ ஐயோ, வீட்டுக்கார் வந்தார்ல அப்படின்வாங்க. ஆமாம் சொல்லுங்க. ஆமாம், எதுவாக இருக்கட்டுமா, உங்களுக்கு விரோதமாக எந்தெந்த வாய் உங்களுக்கு எதிர்ப்பாக பேசிச்சோ அவங்களுக்கு யெகோவா சம்மா எங்களை பாதுகாப்பார். சொல்லுங்க, யெகோவா சம்மா எங்களை பாதுகாப்பார். இந்த வருஷம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, இந்த வருஷம் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டோம். ஆமாம் சொல்லுங்க. என்கிட்ட காட்டினாரு அதை. உண்மையாக நான் சொல்கிறேன். நம்ம வியாதியை பற்றி நிறையமாக சொல்கிறத பாரிக்கலாம். சுகத்தை பற்றி பேசுங்க, பலத்தை பற்றி பேசுங்க, நீடித்த ஆயுசை பற்றி பேசுங்க. நான் போன வருஷம் கூட நிறைய ஜுரத்தை பற்றிலாம் சொன்னேன், தெரியுமா? சொன்னேனா இல்லையா? சில நேரத்தில் ஐது கூட இருப்பேன். கேம்ஸில் இருந்தாங்க. ஒரு அம்மா ஒருத்தர் எனக்கு தான் பேசுகிறாருன்றாரு. பேசுறது கூட பயமாகுது. இந்த கேன்சர் பற்றிலாம் சொன்னோம். இது மாதிரி நிறைய பேர் வியாதியில் இருக்கிறாங்களே, கேம்ஸ்லாங்கிறாங்களேன்னு பார்த்தா இந்த சபையில் இருக்கிற ஒரு அம்மா மாமியார். ஆனால் மருமக சொல்ல. அந்த மருமகன்னா மருமக சொல்ல. 1-2 மருமக வருதுங்க இங்கே. ஆனால் மூச்சு உள்ள பேச்சு உள்ள. நான் அந்த ஆத்மாவை ஹாஸ்பிட்டலையும் பார்த்தேன். வேலை வேறு செய்துன்னு இருந்தது அது உள்ள. ஆமான்னு சொல்லுங்க. பழைய விசுவாசி அது எங்களுக்கு. பார்த்தா இருக்குது ஹாஸ்பிட்டல். அப்புறம் ரிப்போர்ட் வந்து அதுக்கப்புறம் நான் ஜெபிக்கிறேன், கேம்ஸில் யாருன்னா அது மாதிரி கேன்சரில் இருந்தால் கர்த்தர் அவங்கள தொடுங்கன்னு. மறுநாள் அவங்க பையன் வந்து சொல்கிறாரு, அண்ணா அம்மா தானே அப்படிங்கிறாங்கன்றாரு. குஞ்சியை சுமப்பதை போல, கழுகு குஞ்சியை சுமப்பதை போல இந்த 2025 அவரே நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு, பாதுகாத்து கொண்டு வந்து இந்த வருஷத்தில் வச்சுட்டாரு. இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சுகம் கிடைக்கும், பலம் கிடைக்கும். ஆமாம். 3வது அன்பு. ஆமென் சொல்லுங்க. என்ன தேவை? பசங்க காட்ட என்ன தேவை? இப்போ இருக்கிற பசங்க அன்பா காட்டுது. ராஜா ஏய் என்னம்மா சும்மா கூப்பிட்டுனுங்கிறேன்.
செல்லம். இப்போல்லாம் செல்லம் வெள்ளன்னா இல்லை, அது புள்ள செல்ஃபோனில் போய் பூந்துக்குச்சு. அது இப்படியே பார்த்துன்னு இப்படி பார்த்துக்கினா அந்த அவன் என்ன தான் பண்ணுறான்னு தெரியல. இப்போ இருக்கிற பிள்ளைகள் முழுவதும் அன்பு இல்லாதக்கிறாங்க. பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் அன்பு தனியும் அக்கிரமங்கள் மிகுதியாக பெருகணுக்குது. அப்போ அன்பு நம்ம வீட்டில் வரணும்னா ஆவியானவரை நம்ம என்ன பண்ணணும்? கூப்பிடணும். நீங்கள் நான் முடிக்கிறேன். அப்பா சோத்திரம். ரோமர் 5:5 வாசிங்க. 5:8 வாசிங்க. டக்குன்னு வாசிங்க. நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அதுலயே 5:5 வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். அப்போ நம்ம வீட்டில் அன்புனால ஒவ்வொருத்தரும் நிரப்பப்படணும்னா ஆவியானவரை நம்ம அதிகமாக கேட்கணும். ஆவியில் நிரம்பணும். நான் முடிக்கிறேன். ஏன்னா அன்பு இல்லாதவன் காணுகிற சகோதரன் மேலே அன்பு இல்லாதவன் காணாத தெய்வத்து மேலே அன்பாக இருப்பானான்னு எழுதப்பட்டுக்குது. அதே போல் சொல்லுது அன்பு சகலத்தையும் மன்னிக்கணுக்குது. ஆமென். அன்பு சினங்கொள்ளாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நீங்க இந்த வருஷத்துல என்ன கேட்கணும்? ஆண்டவர் கேட்டா ஆமா. பிள்ளைங்க கூட என்ன கேட்கணும்? ஏசப்பா எங்க அம்மா மேல அன்பா இருக்கணும், எங்க அப்பா மேல அன்பா இருக்கணும், எங்க குடும்பத்தார் மேல அன்பா இருக்கணும். ஆமென். எங்க வீட்டில் இருக்கிற அன்பை யாரும் என்ன பண்ணக்கூடாது? பிடிங்கிட கூடாது. ஏன்னா நம்ம கடைசி காலத்தில் எங்கிட்ட கத்தர் காட்டினாரு. இந்த வருஷத்தில் சொல்லப்போனால் நிறைய வாலிப பிள்ளைகள் கத்தி எடுப்பாங்களாம், சண்டை போடுவாங்களாம். அன்பு இல்லாத இறக்கம் இல்லாத அடிச்சுட்டு போயின்னு இருப்பானா. அப்போ அன்பு முக்கிய தேவை. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்போ அன்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு 1 யோவான்ல எழுதப்பட்டுக்குது. அப்போ அன்பு இல்லாதவன் தேவனை அறியான்னு எழுதப்பட்டுக்குது. அப்ப என்ன தேவை சொல்லுங்களா. இயேசு நம்ம மேல வைத்த அன்பு அவருடைய ரத்தத்தையும் நமக்காக கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அதனால தான் நம்ம அவரை தெய்வமா வணங்குறோம். அன்பு தேவை. நீங்க எதுக்கு ஜெபிக்கணும் இந்த வருஷத்துல? நிறைய எங்க வீட்டில் எங்க பிள்ளைகள் அன்பா இருக்கணும், எங்க குடும்பம் அன்பா இருக்கணும். நீங்க பணம் கேட்குறீங்களா? அது அப்பால ஒவ்வொரு நாளும் அன்புக்காக ஜெபிங்க. எதுக்காக ஜெபிக்கிறீங்க? அன்புக்காக ஜெபிங்க. சில பேர் அன்புன்னு வச்சுன்னு இருப்பாங்க பேரு, ஆனா அவன் தான் அந்த இடத்துல பார்த்தா தாதாவா இருப்பாரு. அன்பே, ஓ அன்பே, ஆமென் சொல்லுங்க. நான் முடிக்கிறேன். அப்படின்னா அன்பு. நீங்கள் அந்த 1 யோவான்லாம் நான் பார்த்தேன். அதெல்லாம் பார்க்கும்போது பயமாகுது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு இல்லாதவன் தேவனை அறிகிறான்னு எழுதப்பட்டுக்குது. அன்பு இல்லாதவன் இருட்டில் நடக்கிறான்னு எழுதப்பட்டுக்குது. இருட்டில் நடக்கிறான், கண்ணு தெரியாதவன். அன்பு யாருக்கு இல்லாதக்குது? அவங்களாம் யாரு? யாரு அவங்க? கண்ணு இல்லாதவங்க. அப்ப இந்த கடைசி காலத்தில் எதுக்காகணும்? அன்புக்காகணும். ஜெபம் பண்ணலாமா? நம்ம தேவனோட அன்பா பாருங்க. சாலமன் மேல தேவன் அன்பா இருந்தாரு. தேவன் சாலமன் மேல அன்பா இருந்தாருன்னு எழுதப்பட்டுக்குது. நம்மளுக்கு கூட கத்தர் அந்த கிருபை தரணும். நம்ம தேவன் மேல தேவனுடைய அன்புனால் நம்ம நிரப்பப்பட்டாவ நம்ம குடும்பத்தில் அன்பா இருப்போம். ஆமென் சொல்லுங்க. நீங்க கேளுங்களா, ஏசப்பா உம்முடைய அன்புனால என்ன நிரப்புங்கப்பா, உங்க அன்புனால என்ன நிரப்புங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் கேளுங்களேன், உங்க அன்புனால எங்க பிள்ளைகளை நிரப்புங்க. என்ன நிரப்புங்க? இந்த வருஷம் முழுவதும் எங்க குடும்பம் உம்முடைய அன்புனால நிரப்பப்படணும்பா. இறக்கம் இல்லாத கோபத்தின் ஆவி, சண்டை வந்ததுன்னா போதும், இறக்கமே இருக்காது. மனைவி முடிய பிடிச்சி அந்த சவுத்துல அந்த கோபம் வந்து அனு வரும்.
ஏய் இவரு ஏய் அண்ணே. எவ்வளோ ஒரு அரக்கன் நம்ம சபையில் இல்லை. அன்பு இல்லை என்ன இல்லை, அதுதான் நம்ம. ஆனால் பாட்டு பாரு, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. இன்னும் சண்டை போடுவியா? முடிச்சு மீதி நான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கிறேன். ஆமான்னு சொல்லுங்க. என்கிட்ட பேசினார் அன்பு. தயவுசெய்து ஒருத்தருக்கு சொல்லுங்க, பிரதர் உங்கள் வீட்டில் அன்பாக இருப்பவா ஐயா, அன்பாருங்க. உங்கள் அப்பா மேலே அன்பாருங்க, உங்கள் அம்மா மேலே அன்பாருங்க, உங்கள் ஆயா மேலே அன்பாருங்க, உங்கள் தாத்தா மேலே அன்பாருங்க. உங்கள் அப்பா இன்னைக்கு பிள்ளைங்க தாய் தகப்பன் மேலே அன்பு இல்லை. யாரும் பழகிறான், யாரும் பேசுகிறான், யாரும் ஒரு பிள்ளைங்க அவங்க மேலே அன்பு காட்டுறாங்க இல்லை. ஜெபிக்கலாம். அன்பு சொல்லுங்க. அன்பு சகல பாவத்தையும் மூடும். நீங்க அன்பா இருந்து பாருங்க, உங்களுக்குள்ள எந்த பாவமா இருந்தாலும் கர்த்தர் அதை மூடிடுவார். ஜெபம் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்னது? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யெகோவா சம்மா மேன்மை. ரெண்டாவது யெகோவா சம்மா. நீங்கள் இந்த வருஷம் முழுவதும் சுகமாக இருப்பீங்க, பலமாக இருப்பீங்க. போக்குவரத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், வீட்டில் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். மூணாவது யெகோவா சம்மா. ஆமாம், உங்கள் பிள்ளைங்க தூங்குறாங்களா, அவங்க தலையில் கையை வைங்க. அப்பா இந்த பையன் அன்பாக வளரணும், உங்கள் அன்புனால இவன் நிரப்பப்படணும்பா. அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அவங்க தலையில் கையை வச்சு ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். அவங்க வளர வளர தேவன் அவங்கள அன்புனால் நிரப்புவார். ப்ரேயர் பண்ணலாமா? சோதரம். எந்த வீட்டுக்குள்ளேயும் துக்க நொழியை விடாதீங்க. இந்த பாதுகாப்பை நீ வைத்ததுக்காக கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாருடைய கஷ்டங்களும் இந்த வருடம் மாறப்படுறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை சுற்றி என்னென்ன சத்துரு எந்தெந்த விதத்தில் கடன் நெருகுச்சோ, கஷ்டம் நெருகுச்சோ, பிசாசு எந்தெந்த விதத்தில் யார் யார் வீட்டை துன்பப்படுத்துறாங்களோ அது கடந்த வருஷத்தோடு முடிஞ்சிச்சுப்பா. இந்த வருஷம் எல்லாவற்றையும் நீ மாற்றி அமைக்க போகிறதுக்காக நன்றி அப்பா. எல்லாரும் தலையை நீ உயர்த்த போறீங்க. எந்த மனுஷன் முன்பாக எங்களை தலை குனிய நாங்கள் போகிறதில்ல. இனி ஒரு நாள் தலை குடிய போறதில்ல. நிமர வைத்த தேவன் தொடர்ந்து நிமர வைப்பீங்க, தொடர்ந்து உயர்த்துங்க. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மோட கரத்தினால் ஆக சாமி. நீ கிரியை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையில உம்முடைய சமூகங்களை ஆசீர்வதிக்க போறதுக்காக கோடா கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரிமாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தவானோட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக.